யாராவது கட்டை வச்சு உங்களை அடிக்கிறாங்க ஷார்ட் ரேஞ்சில், அப்போ என்ன பண்ண சொல்கிறேன் பாருங்க. இதில் முதல் கேள்வியே சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம தடுக்க போகிறோமா இல்லையாங்கிறது தான் ஃபர்ஸ்ட் விஷயம். அதை பண்ண போகிறதா தான் ப்ரொசீட் பண்ண போகிறோம், அப்படி இல்லைன்னா நம்ம வெளியே போயிட போகிறோம். ரெண்டாவது விஷயம், நம்ம அட்டாக் பண்ண வரும்போது அவேராக இருக்கணும், ஓகேவா? ஸோ இது ரெண்டும் இல்லைனாலும் கண்டிப்பாக மடி வாங்கிடுவோம். ஸோ இப்போ எனிமி அட்டாக் பண்ணுங்க. வர அட்டாக் வந்து நம்ம உள்ளே போயிட்டு பிளாக் பண்ணுறோம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறீங்க, உள்ளே போகிறீங்க, பிளாக் பண்ணிக்கிறீங்க, கையும் ஷோல்டரையும் ஹோல்ட் பண்ணி உங்கள் நீயை வச்சு ஸ்டொமக்கில் ஒரு அட்டாக், ஓகேவா? ஸோ பண்ண உடனே எல்லாம் ஸ்டாப் ஆகிடுவாங்க. அப்படி இல்லைன்னா பஞ்சும் பண்ணலாம், இந்த ஃபேஸில் அடிக்கலாம், சரியா? ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம், அடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன வீடியோஸ்க்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் வீடியோஸ் பார்க்கறதுனால உங்களால் அதை பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எந்த ஜென்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கலாம், மார்ஷல் ஆர்ட் கற்றுக்கலாம், கராத்தே, பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், சிலம்பம் எது வேணால் கற்றுக்கலாம். நீங்கள் இப்படி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.